வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம ஆந்திரா கார இட்லி பொடி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த இட்லி பொடி இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை செய்யறது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எல்லா வீடியோஸையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உளுந்தம்பருப்பு, 15 பல் பூண்டு, 20 சிகப்பு வத்தல், 1/4 கப் சீரகம், 1/4 கப் மல்லி, ஒரு சின்ன துண்டு புளி, கருவேப்பிலை கொஞ்சம். ஃபர்ஸ்ட் நம்ம பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு அதை நல்லா இப்படி தட்டிருங்க. ஏன்னா நம்ம தட்டிட்டு ஃப்ரை பண்ணாதான் இதில் உள்ள பூண்டில் உள்ள அந்த தண்ணி பதம்லாம் போயிடும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இட்லி பொடி. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நம்ம பூண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அதில் கொஞ்சம் கூட அந்த தண்ணி பதமே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கலாம். இது வந்து நம்ம 10 நாள் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைனா இந்த பொடி வந்து கொஞ்சம் சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். அதனால் 10 நாளைக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படுற நேரம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ திருப்பி நம்ம அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் நம்ம சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வத்தல் நல்லா ஃப்ரை ஆகணும். இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடுங்க. இது வறுக்கிறப்ப எல்லாமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். இல்லைனா டக்குன்னு தீஞ்சிடும். தீஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு கசப்பான டேஸ்ட் வந்து இட்லி பொடியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். பூண்டு லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். நல்லா மொறு மொறுன்னு வரணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டே வெயிலில் காய வச்சுட்டும் ஃப்ரை பண்ணலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இதை தனியாக பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறேன். இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ண பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற விட்டுட்டே இருக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் கடைசியாக நம்ம அரைச்சிடலாம். இப்போ திருப்பி அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணலாம். பருப்புலாம் லேசாக செவக்கட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பருப்பு செவந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி இதை வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதையும் ஆற விட்டலாம். இப்போ பருப்பு லேசாக செவந்துருச்சு. நான் இதை அப்படியே பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட் அதே கடாயில் திருப்பி நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் மல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இதையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இதில் நல்லா அந்த பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். லேசாக கலரும் செவக்கட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து ஆற விட்டலாம். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அதே கடாயில் சீரகம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிடலாம். இதுவும் லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம்.
இது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதையும் நம்ம அதே பிளேட்டில் எடுத்து ஆற விட்டலாம். இப்போ இதையும் ஆற விட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதே கடாயில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். புளியையும் நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ புளியும் சின்ன சின்ன துண்டாக பிச்சு இதில் சேர்த்துடலாம். ஏன்னா எதுலையுமே வந்து கொஞ்சம் கூட அந்த தண்ணி பதம் இருக்கக்கூடாது, அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதையும் நம்ம பிளேட்டில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிடலாம். நல்லா ட்ரையாக இருக்கிற மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தண்ணி படாமல் அரைச்சி நல்லா ஒரு ட்ரையான ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன பாட்டிலில் தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா ஈரம் பட்டது அப்படின்னா சீக்கிரத்தில் வண்டு வந்துடும். அதனால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எப்போவுமே ட்ரை ஸ்பூன், ட்ரை பாட்டில்ஸே யூஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு சுவையான ஆந்திரா கார இட்லி பொடி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்திருங்கள். புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.